வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல பெங்களூர்ல உள்ள கல்பலி பெரியல் கிரவுண்ட் தான் முழுக்க முழுக்க சுத்தி பார்க்க போறோம். சுடுகாட்டுல என்னடா சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க இந்த வீடியோ முழுக்க பாருங்க, அப்பதான் தெரியும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1800ல உருவான ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பெரியல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் பெங்களூர்ல. அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பெரியல் கிரவுண்ட் கூட. ஆல்மோஸ்ட் 85 ஏக்கர் பரப்பளவுல இருக்குது. கிறிஸ்டின்ஸுக்கு ஹிந்துஸுக்கு ரெண்டுக்குமே வந்து இங்க தனித்தனியா இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமானது. நம்ம போயிருந்தது பாத்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் போயிருந்தோம். சோ நம்ம முழுக்க முழுக்க ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours வந்து நம்ம இங்க தான் ஸ்பெண்ட் பண்ணோம். சோ இப்போ வந்து நம்ம டே டைம்ல போயிருந்த அந்த விஜுவல்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி. ஆனா இந்த பெரியல் கிரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்ச்சைகளுக்கு உட்பட்டது. பேய் நடமாட்டம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்ட ஒரு பெரியல் கிரவுண்ட் தான் இது. நிறைய வீடியோ ஆதாரங்கள், மக்கள் எல்லாம் நைட்டு போய் நிறைய வீடியோ எடுத்து போடுறது. நீங்க இன்டர்நெட்ல போய் கல்பலி அந்த பெரியல் கிரவுண்ட் போட்டீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான வீடியோ வரும். ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை அப்படின்றது தெரியல. பெருசா எதுவுமே வந்து அது டாக்குமெண்ட் பண்ணப்படல. நான் சொன்ன மாதிரி 20th செஞ்சுரிக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் பெரியல் கிரவுண்ட் தான் இதுதான். ஃபர்ஸ்ட்ல அந்த கிறிஸ்டின்ஸ் மிஷனரி அவங்க தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிபிஎம்பி இவங்க வந்து பெருசா இதை வந்து பெரிய அளவுல கொண்டு வந்திருக்காங்க. காக்ஸ் டவுனு, ஃப்ரேசர் டவுனு, பைப்நல்லி, டிப்சந்திரா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெயினா இந்த பெரியல் கிரவுண்ட் தான் இவங்க யூஸ் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ இங்க வந்து நிறைய ஃபேமிலிஸ் இதை நம்பியே இருக்காங்க. இந்த டிக் பண்றது, இங்க இங்க வந்து எலக்ட்ரிக் சுடுகாடும் இருக்குது, அப்புறம் விறகுல இருக்கிறது எல்லாமே இருக்கு ஆக்சுவலி. அப்புறம் தோன்றது இதுக்கு வந்து நம்ம டிக் பண்ணி வைக்கும்போது அதுக்கு நிறைய ஸ்லாட்டு, அதுக்கு இவ்வளவு பே பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப பிஸியான ஒரு சுடுகாடு அப்படின்னா பெங்களூர்ல இந்த கல்பலி சிமெண்ட்ரி தான். நான் லாஸ்ட்ல நீங்க வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த டே டைம்ல என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா தெரியும். இங்க வந்து நிறைய பழைய மண்டபங்களும் இருக்கு, கல் மண்டபங்கள். ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு. சுடுகாட்டுல கூட வந்து இந்த விட்டு வைக்கல. பணக்காரங்க ஏழைங்க வித்தியாசம் இங்கேயும் உங்களுக்கு தெரியும். ஏழைங்க வந்து ஒரு அது கட்டாமலே விட்டுருப்பாங்க. பணக்காரங்க அவங்களுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி சிலர் ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேசியா சிலர் கட்டியிருக்காங்க. கிரில் எல்லாம் போட்டு, டோர் எல்லாம் போட்டு, ஒவ்வொரு விஷயங்களும் டிஃப்ரெண்டா நீங்க இங்க கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முழு வீடியோ பாருங்க, அப்ப தெரியும். நிறைய கல் மண்டபங்கள் உள்ள பார்த்தோம். ரொம்ப பழமையானது அப்படின்றது அப்போ நமக்கு தெரிய வந்தது ஆக்சுவலி. சோ நம்மளே நினைக்கல இதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம நிறைய மக்கள் இருக்கிறதுனால நம்ம உள்ள எங்கெங்க முடியுமோ எல்லா இடமும் சுத்தி பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஏக்கருக்கு பரப்பளவுல இருக்கிறது. நம்ம முழுக்க முழுக்க சுத்தி பார்த்தது இந்த ஹிந்து அந்த சிமெண்ட்ரி சைடு தான் பார்த்தோம். கிறிஸ்டின் சைடுக்கு நம்ம ஆக்சுவலி போகல. கண்டிப்பா டைம் இருந்தா நெக்ஸ்ட் டைம்ல கண்டிப்பா போவோம் அங்கேயும். சோ நீங்க பார்த்தா தெரியும், சின்ன சின்ன வீடுங்க அந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து இறந்தவங்களோட சமாதி தான் இது எல்லாமே. இங்க எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க அன்லிமிட்டடா பார்க்கலாம். உள்ள ரோடு வந்து அங்க இங்க ரோடு எல்லாம் போகும். சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்டாப்பே இல்லாம அந்த அளவுக்கு இருக்கு ஆக்சுவலி. இன்னும் ஒரு சில இடங்கள் எம்டியா இருக்கு. அதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு இங்க வந்து இருக்கு. இதோட வரலாறும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பழமையானது. நிறைய மக்கள் பக்கத்திலே வசிக்கிறாங்க. ஒரு வீடியோ கூட ஒரு டைம்ல வந்துச்சு. ஒரு மேன் வந்து ஒயிட்ல போறது, அப்புறம் பக்கத்துல போகும்போது டிசப்பியர் ஆறத மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அப்புறம் நிறைய பேர் இந்த இடத்துல போகும்போது பல நெகட்டிவிட்டி ஃபீல் ஆனதா எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை அப்படின்றது நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா ஆமா இங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அதை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் போல. நம்ம வந்து இங்க இந்த கிரேவியார்ட்ஸ் இந்த எப்படி இருக்கு அப்படின்றதான் நம்ம உங்கள்கிட்ட சொல்ல வந்தது. ஆனா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எக்கச்சக்கமான மரங்கள் இருக்கு. உள்ள வந்து ஒரு இயற்கையான ஒரு பகுதியா தான் இருக்கு. சுடுகாடை தாண்டி இந்த இடங்கள் வந்து கண்டிப்பா பெங்களூர் சிட்டிக்குள்ள தேவையான அவ்வளவு மரங்கள் அப்படியே விட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து கிளீன் பண்ணி சிவராத்திரி அன்னைக்கு அந்த அவங்க இறந்தவங்களோட அப்பாவோ யாராவோ தாத்தாவோ யாரா இருந்தாலும் அவங்களோட ரிலேட்டிவ் வந்து இங்க அந்த இடத்த கிளீன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்து. நீங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு மக்கள் பாருங்க. இந்த இடத்துலதான் பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொன்ன இடம். மக்கள் கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்கவுங்க அந்த அவங்களோட ரிலேட்டிவோ யாரோட சமாதியை கிளீன் பண்ணி அங்க டெக்கரேட் பண்ணி சாப்பாடு எல்லாம் போட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் போறத பார்த்தோம். முழு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நிஜமா சூப்பரான ஒரு அனுபவம். நம்மளும் பெங்களூர்ல சிவராத்திரியில இந்த கல்பலி அந்த பெரியல் கிரவுண்ட்ல போய் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஒரு பக்கத்துல வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஒரு பக்கத்துல வந்து
பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கதும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நிஜமா ஏதோ அந்த காசில எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். நமக்கே கொஞ்சம் ஒரு பயமா தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது அடுத்தது சுடுகாடு எரிக்கிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2-3 இடத்துல எரிஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலி பிணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா வந்து ஆம்புலன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்து, தூரத்துல கூட ஆம்புலன்ஸ் இருந்தது. ஸோ 2-3 ஆம்புலன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு நிக்குது. அவ்வளவு இது அவ்வளவு பிஸியான ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுடுகாட்டுல போய் இந்த மாதிரி வீடியோ போட்டது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் தான். இருந்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு காட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒரு அனுபவத்தை உங்களுக்கும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. நிஜமா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். சிவராத்திரியா ஃபுல் டே அண்ட் நைட்டு அதிகாலையில் நம்ம கிளம்பணும் ரிட்டர்ன் பேக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், அப்ப கூட மக்கள் எல்லாருமே தங்களோட அந்த ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட ஃபேமிலி யாராவது இறந்தவங்களுக்காக அந்த சாப்பாடு போடுறதுக்காக படையல் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க மக்கள் எக்கச்சக்கமா. அவ்வளவு பேர் இருந்தாங்க. நிஜமா ஒரு புது அனுபவம். சோ நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த கல்பலி பெரியல் கிரவுண்ட் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அனுபவம் எப்படி இருந்து அப்படின்றதையும் சொல்ல மறக்காதீங்க. தேங்க்யூ.